அப்ப இதுல நாங்க ஒரு பந்தியை செலக்ட் பண்றதுக்கு வந்து இதுல என்ன செய்யலாம், இதுல செலக்ட் பண்ணலாம். இப்படி பந்தி ஒன்று செலக்ட் பண்றதுக்கு, விருப்பமான பந்தியை செலக்ட் பண்றதுக்கு இப்படி நாங்க செலக்ட் பண்ணலாம். ஒரு வேர்டையோ அல்லது ஒரு பந்தியையோ முழுசா செலக்ட் பண்ணணும் என்று சொன்னா மவுஸால டபுள் கிளிக் பண்ணா வேர்ட் செலக்ட் ஆகும். ட்ரிபிள் கிளிக் பண்ணோம் என்று சொன்னா எங்களுக்கு இந்த பந்தி செலக்ட் ஆகும். சரி, ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல காப்பி அண்ட் பேஸ்ட் இருக்குது. அதாவது காப்பி அண்ட் பேஸ்ட் ஒர்க் பண்ணாது. நாங்க எப்போ ஒரு வேர்டை செலக்ட் பண்றோமோ அப்பதான் வந்து இந்த கொப்பி அடுத்தது கட் வந்து ஒர்க் பண்ண தொடங்கும். இப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து ஒரு பந்தியை வந்து இப்படியே நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணி போட்டு இதுல கொப்பி அப்படி என்று கொடுக்குறேன். அதாவது நீங்க ஒரு பந்தியை செலக்ட் பண்ணாலும் சரி, ஒரு வேர்டை செலக்ட் பண்ணாலும் சரி, இந்த கொப்பி என்று கிளிக் பண்ணி போட்டு நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா அந்த பந்தியை இன்னொரு இடத்துல போய் நாங்க பேஸ்ட் பண்ணணும். அந்த பந்தியில இன்னொரு பந்தி ஒன்று எடுக்கணும் என்று சொன்னா நாங்க இதுல வந்து கேலரிஸுக்கு டொட்டுக்கு பக்கத்துல கிளிக் பண்ணி போட்டு என்டரை பிரஸ் பண்ணி போட்டு திரும்பி வந்து இதுல நாங்க பேஸ்ட்டுக்கு வந்து நாங்க கிளிக் பண்ணோம்னு சொன்னா அந்த பந்தி வந்து எங்களுக்கு என்ன செய்யும்னு சொன்னா வரும். சரியா? அப்ப இதுல வந்து நீங்க பார்க்க வேண்டியது வந்து காப்பி அண்ட் பேஸ்ட்ன்றது உங்களுக்கு விளங்கி இருக்கணும். இதுல வேர்டை நீங்க செலக்ட் பண்ணி போனாலும் உங்களுக்கு காப்பி பண்ணலாம். தருகி இந்த காப்பி பண்ணி போட்டு டாக்குமெண்ட் பக்கத்துல கிளிக் பண்ணி போட்டு நாங்க பேஸ்ட்டை கிளிக் பண்ணோம்னு சொன்னா எங்களுக்கு அந்த வேர்ட் வந்து பேஸ்ட் ஆகுது. ஓகே, கட் பேஸ்ட். இப்ப நாங்க காப்பி பேஸ்ட் பார்த்தோம். கட் பேஸ்ட்னு சொல்றது என்னது? அதாவது கட் பேஸ்ட் சொல்றது வந்து இதுல நாங்க செலக்ட் பண்ண போற அந்த பந்தியை வந்து நாங்க இந்த இடத்துல இருந்து அகற்றுதல். கட் பேஸ்ட்ன்றது செலக்ட் பண்ண போற பந்தி இந்த இடத்துல இருந்து நாங்க அகற்றணும். அதாவது வந்து செலக்ட் பண்ண பிறகு வந்து கத்திரிக்கோள் இருக்குது, அதை கிளிக் பண்ணி போட்டு சரியா, அதன் பிறகு கத்திரிக்கோள் எடுத்து நாங்க கிளிக் பண்ண கூட அந்த பந்தி அந்த இடத்துல இருந்து இல்லாம போயிட்டு இப்ப நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா கீழே சைன் இன்னுக்கு பக்கத்துல டொட்டுக்கு பக்கத்துல கிளிக் பண்ணி போட்டு என்டரை தட்டி போட்டு நாங்க என்ன செய்யறோம்னா பேஸ்ட்டை நாங்க இப்படி கிளிக் பண்றோம். அப்ப பேஸ்ட்டை நாங்க கிளிக் பண்ணும் பொழுது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இது வந்து எங்களுக்கு அந்த பந்தி வந்து இங்க கீழே வந்து பேஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது. சரியா? அப்போ இதே அடிப்படையில வந்து நாங்க காப்பி அண்ட் பேஸ்ட்டும் கட் அண்ட் பேஸ்டையும் வந்து செய்து கொள்ளலாம். சரி,